தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகைக்கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கே இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரைக் கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளைப் போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகைக்கூடத் தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரைப் பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 30ஆம் வாரம் அக்டோபர் 27ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? ஓய்வு நாள் அதுவுமா தொழுகை கூடத்துல போயிட்டு கற்பித்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? எல்லார்ட்டையும் ஒரு நற்செய்தி அறிவிப்பாரு, கற்பித்து கொண்டிருந்தார். அப்ப தீய ஆவி பிடிச்சி 18 வருஷமா பாருங்க, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 18 வருடமாக தீய ஆவி பிடிச்சு உடல் நலம் குன்றி நிமிர முடியாத அளவு கூன் விழுந்த ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்கள ஏசப்பா என்ன பண்றாரு? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பக்கத்துல கூப்பிட்டு, நீங்க உங்க நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல கையை வச்சாரு. உடனே என்னாச்சு? அந்த அம்மா நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதே தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில பண்ணணும். ஏசப்பா எங்க இருக்காருன்னு போய் தேடினோம்னா தான் அவர் நம்மளை கண்டுபிடிச்சி குணம் கொடுப்பாரு. நீங்க தேடாம வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் கண்டுக்காமலே இருந்துட்டு இருந்தோம்னா என்ன, அது வேஸ்ட்டு தான். ஸோ நாம ஏசப்பாவை தேடணும். எங்கெல்லாம் ஜெபக்கூட்டம் நடக்குதோ அங்கே போகணும். எங்கெல்லாம் தியானம் நடக்குதோ போகணும். எங்கெல்லாம் சர்ச்சில் ஸ்பெஷலாக ப்ரேயர் நடக்குதோ அங்கெல்லாம் போனோம்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்மளையும் தொட்டு பல வருடங்களாக நமக்குள்ள இருந்த அனைத்தையும் அவர் போக்குவார், தீயதை அனைத்தையும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.